கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் வேதத்திலே யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 42 அதிகாரம் 10 வசனத்திலே யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தானாம். செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பு மாறின போது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்மை மாத்திரம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் உண்மைதான், அதெல்லாம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிந்து பேசுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தவருடைய கஷ்டத்துல, வியாதியில, போராட்டங்களில நாம் அவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இதன் மூலமாய் நாம் அறிந்து. சிறையிருப்பு என்று சொல்வது கேப்டிவிட்டி. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த விதமான சிறையிருப்பு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் மாற்றம் வல்லவராக இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பு மாறும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு தேவன் சுபிட்சத்தை தருவார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அங்கே யோபுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவெளியில ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். இன்றையிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தில மற்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காக நன்றி ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும். சிறையிருப்பு மாறட்டும். குறைகள் மாறட்டும். அன்றுவரே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறாங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்ற எங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். யோபுக்கு கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீ தருவீராக. தரப்போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.